கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்புகிறாங்க. குரான்லையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பல குறிப்புகள் இருக்குது. அதே போல் பைபிள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது. அப்புறம் எந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வேறுபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி கிறிஸ்தவ மதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கன்னிப்பெண்ணான மரியாள் என்ற ஒரு பெண்ணுக்கு தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மதம் சொல்லுது. அதே போல் இஸ்லாமியர்கள் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய அருளால் கன்னிப்பெண்ணான மரியம் அலைவசலம் என்ற பெண்ணுக்கு தான் பிறந்தார்கள் அப்படின்னு நம்புகிறாங்க. அடுத்து இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசா நபி செய்த அனைத்து அற்புதங்களையும் நம்புகிறாங்களோ அதே போல் முஸ்லீம்களும் ஈசா நபி செய்த அனைத்து அற்புதங்களையும் நம்புகிறாங்க. இன்னும் பைபிளில் சொல்லப்படாத சில அற்புதங்களும் குரானில் சொல்லியிருக்கு அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. அதாவது ஈசா நபி அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே பேசினார் அப்படின்னு குரானில் இருக்கனால முஸ்லீம்கள் முழுமையாக அதையும் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈசா நபி சிறு வயசாக இருக்கும்போதே களிமண்ணால் பறவைகளை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்தாரு அப்படின்னு குரானில் இருக்குது. இன்னும் அல்லாஹ்வுடைய அருளால் குருடர்களுக்கு பார்வையை கொண்டு வந்தார், செவிடர்கள் எல்லாரையும் கேட்க வச்சார், இறந்தவர்கள் எல்லாரையும் உயிரோடு எழுப்பினார். இப்படி பல அற்புதங்களை செய்த ஈசா நபியை முஸ்லீம்களும் முழுமையாக நம்புகிறாங்க. எப்படி கிறிஸ்தவருடைய பைபிளில் இயேசு கிறிஸ்து திரும்ப கடைசி காலத்தில் இந்த உலகத்துக்கு வருவார் அப்படின்னு இருக்கோ, அதே போல தான் குரான்லையும் ஈசா நபி திரும்ப இந்த உலகத்துக்கு கடைசி காலத்தில் வருவார் அப்படின்னு இருக்குது. இப்படி ரெண்டு மதத்துலையும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கும் போது எந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வேறுபடுறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய மகன், இந்த உலகத்தவே மீட்க வந்த இரட்சகர் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுளை பற்றி இந்த உலகத்துக்கு சொல்ல வந்த ஒரு சிறந்த இறை தூதர் அப்படிங்கிற ஸ்தானத்தில் பார்க்குறாங்க. அதே போல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஸ்லீமாகவே இருக்க முடியாது அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அடுத்து சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றி கொண்டுட்டாங்க. அடுத்து 3 நாள் கழித்து தான் அவர் மீண்டும் உயிரோடு வந்தார் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவே இல்லை அப்படின்னு தான் நம்புகிறாங்க. அந்த டைமில் இயேசு கிறிஸ்துவை அல்லாஹ் தன்னுடைய கிருபையினால் வானளவில் உயர்த்திக்கிட்டான் அப்படின்னு தான் முஸ்லீம்கள் நம்புகிறாங்க. அடுத்தது மேசியா. மேசியா அப்படின்னா மீட்பர் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்டியானிட்டியில் ஜீசஸ் தான் மேசியா. அதே போல் தான் இஸ்லாம்லையும் ஈசா நபி தான் மேசியா. குரான்லையும் ஈசா நபியை ஈசா மசீக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மசீக் அப்படின்னா மேசியா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கியாமத் நாள். கியாமத் நாள் அப்படின்னா கடைசி காலம் அப்படின்னு அர்த்தம். குரான்லையும் பைபிள்லையும் ஈசா நபி கடைசி காலத்தில் வந்து என்னென்ன பண்ணுவாருன்னு பார்ப்போம். கிறிஸ்டியானிட்டி படி ஜீசஸ் கிரைஸ்ட் கடைசி காலத்தில் ஆன்டி கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தனை தான் கொல்லுவார். இந்த ஆன்டி கிறிஸ்ட்டை தான் இஸ்லாமியர்கள் தஜ்ஜால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் முஸ்லீம்களும் கடைசி காலத்தில் ஈசா நபி வந்து அந்த தஜ்ஜாலை கொல்லுவார் அப்படின்னு தான் நம்புகிறாங்க. அடுத்தது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையுமே ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு நம்புகிறாங்க. முஸ்லீம்களின் நம்பிக்கைப்படி ஈசா நபி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள்ட்டையும் யூதர்கள்ட்டையும், நான் ஒரு முஸ்லீம், நான் இருக்கும் வரைக்கும் இறைவன் ஒருவனையே வணங்குங்கள் தான் நான் அவங்க எல்லாருக்கும் சொன்னேன், அதனால் நான் இறைவன் அல்ல, நான் இறைவனுடைய இறை தூதர் அப்படின்னு கிறிஸ்தவர்கள்ட்டையும் யூதர்கள்ட்டையும் ஈசா நபி சொல்லிட்டு முஸ்லீம்களோட சேர்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் நம்புகிறாங்க. அடுத்து குரானில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஈசா நபியுடைய பெயர் குரானில் 25 இடங்களில் இருக்குது. அதே போல் அவரை பல பெயர்களில் அழைச்சிருக்காங்க. ஒன்று அல்லாஹ்வினுடைய வார்த்தை, இன்னொன்று மரியாளின் மகன், சன் ஆஃப் மேரி அப்படின்னும், அதே போல் மேசியா மசீக் அப்படின்னும் குரானில் இருக்குது. கடைசியாக முஸ்லீம்களை பொறுத்தவரை ஈசா நபி ஒரு முஸ்லீம், ஒரே இறைவனை மட்டுமே வணங்கிய ஒரு முஸ்லீம்கள் தான் இயேசு கிறிஸ்துவை முஸ்லீம்கள் நம்புகிறாங்க. எனவே ஒரே மனிதர் 2 வெவ்வேறு நம்பிக்கைகளோடு பார்க்கப்பட்டாலும் உலக மக்கள் அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராகத்தான் ஈசா நபி இயேசு கிறிஸ்து இருக்கின்றார்.